முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான சாந்தன் உயிரிழந்திருக்கிறார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சாந்தன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், என்ன காரணத்திற்காக இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்? தற்போது அவரது உடல் எங்கு வைக்கப்பட்டிருக்கு? முழு விவரங்கள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்குல விடுவிக்கப்பட்ட சாந்தன் உடல்நலக்குறைவின் காரணமாக சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில கடந்த சில மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது சாந்தனுடைய உடலானது இன்று காலை முதல் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்திருந்ததாக மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் காலை சரியாக 7:50 மணி அளவில் சாந்தன் உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனையின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியுடைய படுகொலை வழக்குல இலங்கை தமிழர் சாந்தனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அதனை தொடர்ச்சியாக ஆயுள் தண்டனையாக தண்டனை விபரம் என்பது குறைக்கப்பட்டிருந்தது. இதன் பிறகாக கடந்த 2022ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்த அனைவருக்கும் உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் சாந்தனும் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். தொடர்ந்து சாந்தன் இலங்கை தமிழர் என்பதால் திருச்சியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவருக்கான சிறப்பு முகாம்ல அடைக்கப்பட்டிருந்த நிலையில கடந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி சாந்தனுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து திருச்சி அரசு மருத்துவமனையில அவர் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். தொடர்ந்து அவருக்கு உயர்தர சிகிச்சை தேவைப்பட்டதன் விளைவாக அவர் உடனடியாக அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அண்மையில் மாற்றப்பட்டிருந்தார். ஒரு வாரத்திற்கு மேலாக அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த சாந்தனுடைய உடலானது தொடர்ந்து சரிவை சந்தித்திருந்தது. குறிப்பாக பின்னடைவை சந்தித்திருந்த ஒரு சூழல்ல மருத்துவர்கள் அளிக்கக்கூடிய சிகிச்சைகளை சாந்தனுடைய உடல்நிலை ஏற்காத ஒரு சூழலே தொடர்ந்து வந்தது. இந்த நிலையில்தான் இன்று காலை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையின் சார்பில் சாந்தனுடைய உடல்நிலையானது பின்னடைவை சந்தித்திருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. வெண்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கு செயற்கை சுவாசம் என்பது அளிக்கப்பட்டிருந்ததாகவும் தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வந்ததாகவும் கோமா நிலையில அவர் இருந்ததாகவும் தகவல்கள் என்பது வெளியாகி இருந்தது. இந்த நிலையில தான் சரியாக காலை 7:50 மணி அளவில் சாந்தன் உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சாந்தனுடைய உடலானது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.